வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம சூப்பராக ஒரு வெண்டைக்காய் பச்சடி செய்யலாம். அதுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காய் வதக்கிக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா வெண்டைக்காய் பிசுப்பு தன்மையாக இருக்கும் பச்சடி. அதனால் கொஞ்சம் நம்ம வதக்கி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டோம். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்து, இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நான் அதிகமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா இதில் நான் புளி ஊற்ற மாட்டேன். அதனால் தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் இருக்க புளிப்பு தன்மையே போதும், புளி தேவையில்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த பச்சடி. பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் சீரகம். தேங்காய் அதிகமாக சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். நம்ம ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக நம்ம இந்த பச்சடியை நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் கிளறிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம விசில் தான் விட போகிறோம். அதனால் சும்மா 2 பெரட்டு பெரட்டிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போது இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம், நம்ம இந்த காய் வேகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டுடலாங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு ஸ்டைலில் பச்சடி ரெடி. இது சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் பச்சடி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.